சார் கைகான் குப்பம் அம்மன் கோயில் இங்க தான் சார் இருக்கு. அப்போ பக்கத்துல தான் வந்து ஆட்டோ இருக்கணும். வாங்க போய் தேடுவோம். என்னது போன் வந்திருக்கு? ஹலோ சார், நான் வக்கீல் ரத்னகுமார் பேசுறேன் சார். சொல்லுங்க சார். சார், உங்க கண்ட்ரோல்ல இருக்கிற B2 போலீஸ் ஸ்டேஷன்ல இன்ஸ்பெக்டர் ஜான்சி எந்த ஆதாரமும் இல்லாம என் கிளைண்ட் சுந்தரிய அரெஸ்ட் பண்ணி வச்சிருக்காங்க. என்கிட்டயே என் கிளைண்ட அடிச்சு துன்புறுத்துவாங்கறாங்க. அவங்க என் கிளைண்ட் அடிச்சாங்கன்னா நான் சும்மா இருக்க மாட்டேன் சார். சார் கோவப்படாதீங்க, நான் ஜான்சி கிட்ட பேசுறேன். நீங்க போனை ஜான்சி கிட்ட கொடுங்க. இதோ கொடுக்குறேன் சார். மேடம், கமிஷனர் சார் உங்ககிட்ட பேசணுமா? என்ன சார் நீங்க விளையாட்டுக்கு பேசுறீங்கன்னு பார்த்தா இப்படி உண்மையிலேயே கால் பண்ணிருக்கீங்க. அவர்கிட்ட எல்லாம் சொன்னாதான் நீங்க அடங்குவீங்க. எஸ் சார். ஜான்சி, அது என்ன கேஸ்? அட்டெம்ப்ட் மர்டர் கேஸ் சார். எவிடன்ஸ் இருக்கா? எஸ் சார். சரி, அடிச்சு துன்புறுத்தாம விசாரணை பண்ணுங்க. கண்டிப்பா சார். அவங்க மேல என் விரல் நகம் கூட படாது சார். சரி, நீங்க அந்த போனை வக்கீல்கிட்ட கொடுங்க. இத கொடுக்கறேன் சார். சொல்லுங்க சார். நான் சொல்லிட்டேன் ரத்னகுமார், அவங்க அடிக்க மாட்டாங்க. தேங்க்யூ சார். ஓகே, என் கிளைண்ட பாத்துக்கோங்க. நீங்க யார்கிட்ட போய் சொன்னாலும் சுந்தரி வாழ்க்கை இனி ஜெயில தான். கிளம்புங்க. இதோ பாருங்க மேடம், சுந்தரி மேல ஒரு துரும்பு விழுந்தா கூட நாளைக்கு நீங்க கோர்ட்ல பதில் சொல்ல வேண்டியது வரும். அதெல்லாம் நான் சொல்லிக்கிறேன். நீங்க போயிட்டு வாங்க, எனக்கு நிறைய வேலை இருக்கு. நான் இருக்கேன். விடுங்கடா. விடு. விடுங்க அண்ணே, ஓடுறானே அவன். ஏய் ஏய் நில்லு. போறதுனே தெரியலையே பாப்பா. நான் உன்னை எப்படி கண்டுபிடிப்பேன்? நீயே எனக்கு ஒரு வழிய காட்டு. டேய் வாடா வாடா. யாட்ட கடிச்சிருச்சு. டேய், அவனை கண்டுபிடிச்சாடா? இல்ல மச்சான், அவனை தேடிட்டு போயிட்டு இருக்காங்கடா. டேய், நீ இந்த பக்கம் போய் தேடு, நான் அந்த பக்கம் போய் தேடுறேன். அவனை இன்னைக்கு விடவே கூடாது மச்சான். நல்ல வேளை ஆட்ட கடிச்சிருச்சு. எந்த பக்கம் போனோம்? அவன் குழந்தைய கடத்திட்டு எந்த பக்கம் போனானே தெரியலையே. கடவுளே, நான் இப்போ இந்த பக்கம் போகவா இல்ல இந்த பக்கம் போகவா? என் குழந்தைய கண்டுபிடிக்க எந்த பக்கம் போகணும்? என்னது, நம்ம எந்த பக்கம் போகணும்னு நினைச்சிட்டு இருந்தா
2 முறை பால் இந்த பக்கம் போகுது. அப்போ கடவுள் இந்த பக்கமா போ சொல்றாரா? கடவுளே, நான் இந்த பக்கம் தான் போ. அந்த வக்கீல் ஏதோ சீட்டை கொடுத்தாருல. சுந்தரி, நீ ஜான்சியோட அடிக்கு பயந்து ஸ்ரீஜா மேடத்தை ஜான்சி கிட்ட போட்டு கொடுக்கணும்னு நினைக்காத. நீ போட்டு கொடுத்தேன்னா அது உனக்கு தான் பிரச்சனை. ஸ்ரீஜா மேடத்தை பத்தி நான் சொல்லி உனக்கு தெரிய வேண்டியதில்லை. அவங்க ஒருத்தவங்கள பகைய நினைச்சா கண்டிப்பா அவங்கள கொல்லாம விட மாட்டாங்க. நீ ஸ்ரீஜா மேடத்தை பத்தி ஜான்சி கிட்ட சொன்னா நீ ஜெயில இருந்தா கூட உன் உயிர் போயிடும். அதுவே நீ சொல்லாம இருந்தேன்னா ஸ்ரீஜா மேடம் உன்னை ஜெயில இருந்து வெளியே எடுத்து நீ நம்ப முடியாத அளவுக்கு பணத்தை அள்ளி உனக்கு தருவாங்க. நீ அந்த பணத்தை வச்சு உனக்கு பிடிச்ச மாதிரி ஏகபோக வாழ்க்கைய வாழலாம். ஆகா, சந்தோஷம். அதனால அவசரப்பட்டு ஸ்ரீஜா மேடத்தை காட்டி கொடுத்துடாத. வெளியில போனா ஜான்சி மேடம் பணம் கொடுக்கறதெல்லாம் சரிதான். ஆனா நான் வெளியில போக உயிரோட இருக்கணுமே. பிளான் பண்ணி ஜான்சி என்ன அடிச்சே கொன்றுவா. உண்மையை சொன்னா ஸ்ரீஜா மேடம் என்ன அடிச்சே கொன்றுவாங்க. இப்ப நான் என்ன பண்றது? நான் ஜான்சி கிட்ட உண்மையை சொல்லாம தப்பிக்க அது ஒண்ணுதான் ஒரே வழி. சுந்தரி அரெஸ்ட் ஆகி கொஞ்ச நேரம் தான் ஆகுது. ஆனா அதுக்குள்ள அவளை காப்பாத்த வக்கீல் வருது. அது எப்படி? ஒண்ணு சுந்தரி வக்கீல ஏற்பாடு பண்ணிருக்கணும், இல்ல வேற யாரோ சுந்தரிக்காக வக்கீல ஏற்பாடு பண்ணிருக்கணும். சுந்தரி வக்கீல ஏற்பாடு பண்ண சான்ஸே இல்ல. அப்போ சுந்தரிக்காக யாரோ வக்கீல் ஏற்பாடு பண்ணிருக்காங்க. சுந்தரி வாயை திறந்தா யார் மாட்டுவாங்களோ அவங்கதான் தான் மாட்டக்கூடாதுன்னு நினைச்சு சுந்தரிய வெளியெடுக்க அவசர அவசரமா வக்கீல ஏற்பாடு பண்ணிருக்காங்க. பாப்பாவை என்கிட்ட கொடுத்துரு. நான் உன்னை ஒண்ணும் பண்ண மாட்டேன். இல்லனா உன்னை அடிச்சு கொன்னுட்டு என் பாப்பாவை நான் தூக்கிட்டு போவேன். சொல்றத கேளு. பாப்பாவை கொடுத்துரு, இல்லனா நான் அடிச்சிருவேன். ஹே, சொன்னா கேட்க மாட்டே? ஏய்,
ஹேய் பாப்பாவை கொடுத்துரு. சொன்னா கேட்க மாட்டேன். ஏய்! ஏய்! பாப்பா ஒண்ணும் பண்ணிடாத. பாப்பா ஒண்ணும் பண்ணிடாத. கட்டிய கீழே போட்டுறேன். என் பாப்பா ஒண்ணும் பண்ணிடாத ப்ளீஸ். நான் போக மாட்டேன். பாப்பா விட்டு நான் எங்கேயும் போக மாட்டேன். என் பாப்பா எனக்கு வேணும். என் பாப்பாவை என்கிட்ட கொடுத்துரு. இங்க பாரு, உனக்கு வேணும்னா ஏன் உயிரை எடுத்துக்கோ. என் பாப்பாவை விட்டுரு. சொன்னா கேளு. என் குழந்தைய கொடுத்துரு. என் குழந்தைய கொடுத்துரு. என்னடா வக்கீல் அவ்வளவு தூரம் சொல்லிட்டு போயும் நான் இப்படி லத்தியோட வந்திருக்கனேன்னு பாக்குறியா? வக்கீல் சொன்னாலும் சரி, ஜட்ஜே வந்து சொன்னாலும் உன் வாயில இருந்து உண்மைய வாங்காம நான் உன்னை விடவே மாட்டேன். ஒண்ணு நீ உண்மைய சொல்லணும், இல்ல இதே செல்லுக்குள்ள நீ என்கிட்ட அடி வாங்கி சாகணும். சொல்லு, மங்காவை கொல்ல உன்னை அமிச்சது யாரு? ஏய் சொல்றே, சொல்றேன்ற. என்ன அடிக்காதீங்க மேடம். சொல்றே. அடிக்காதீங்க மேடம். நான் உண்மையை சொல்லிடுறேன் மேடம். சொல்லு. போலீஸ் அடியெல்லாம் தாங்குற உடம்பு இல்ல மேடம். நான் உண்மையை சொல்லிடுறேன். என்னை விட்டுருங்க மேடம். தெரியுதுல்ல, உண்மைய சொல்லு. அது காலையில இருந்து ஓடி ஓடி ரொம்ப பசிக்குது மேடம். சாப்பிட ஏதாவது வாங்கி கொடுத்தீங்கன்னா சாப்பிட்டுட்டு தெம்பா உண்மையை சொல்லிடுவேன். என்ன நம்புங்க மேடம். கண்டிப்பா சாப்பிட்டு நான் உண்மையை சொல்லிடுவேன் மேடம். கான்ஸ்டபிள் மேடம், இவளுக்கு சாப்பிட ஏதாவது வாங்கி கொடுங்க. ஓகே மேடம். ஏதாவதெல்லாம் வேணாம் மேடம். பிரியாணி தான் வேணும். நல்ல காஸ்ட்லியான கடையில பிரியாணி வாங்கி கொடுங்க. பிரியாணிய தின்னுட்டு உண்மைய சொல்ற, இல்ல உன் வயித்துல இருக்க குடல் முழுசும் வெளியில வந்துரும். சொல்லிடுறேன் மேடம், சொல்லிடுறேன். ஜான்சி, உனக்கு உண்மையை சொல்லணுமா? சொல்லுவாங்க சொல்லுவாங்க. சாப்பிட்டுட்டு நான் பண்ண போற வேலையில நீ என்ன கதி ஆகுறன்னு மட்டும் பாரு. ஹலோ, கண்ட்ரோல் ரூம் எமர்ஜென்சி. பிரியாணி நல்லா இருக்கா? நல்லா இருக்கு மேடம். குழந்தைய கிட்னாப் பண்ணவன நான் பாத்துட்டேன். கைகான்குப்பம் அம்மன் கோயில் பக்கத்துல குழந்தைய தூக்கிட்டு அவன் போய்கிட்டு இருக்கான். தடுக்க பார்த்த என்னையும் அபிமேடத்தையும் அவன் அடிச்சு போட்டு போயிட்டான். என்ன, அப்படியே அடிச்சு போட்டு போயிட்டானா? அபிமேடத்துக்கு தலையில அடிபட்டு சீரியஸ் கண்டிஷன்ல இருக்காங்க. We need police force. மேடம்,
இவங்களை எழுப்புறதுக்கு தண்ணி வேணுமே. மங்காவ கொல்ல சொன்னாங்க. குழந்தைய கடத்த சொன்னதும் மங்காவை கொல்ல சொன்னதும் ஒரே ஆளா? ஏய் ஏய், உன்னதான் கேக்குறேன், சொல்லு. குழந்தைய கடத்த சொன்னதும் மங்காவை கொல்ல சொல்லி உனக்கு பணம் கொடுத்ததும் ஒரே ஆளா? ஆமா ஆமா மேடம். அது யாரு? யாருன்னு சொல்லு. அது வந்து சொல்லு சொல்லு. மேடம், எனக்கு மேடம் ரொம்ப மயக்கமா வருது மேடம். நீ உண்மையா சொன்னாதான் நான் உன்னை காப்பாத்துவேன். சொல்லு. எனக்கு பணம் கொடுத்தவங்க, இதெல்லாம் பண்ண சொன்னவங்க, அவங்க பேரை நான் சொன்னேன்னா என்ன கொன்னுடுவாங்க மேடம். ஏய், சொல்லலனாலும் நீ சாகதான் போற. ஒழுங்க மரியாதையா சொல்லு. சாக போற, ஒழுங்கா சொல்லிடு. என்னோட டைம் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்க, சீக்கிரம் சொல்லு. சொல்றேன் மேடம். இங்க பாரு, நீ சொல்ல டிலே பண்ணிட்டு இருக்க. நானே காப்பாத்தணும்னு நினைச்சாலும் காப்பாத்த முடியாது. சொல்லு. அவங்க அவங்க பேரு. பேரு சொல்லு சொல்லு. பேரு சொல்லு. பேரு பேரு என்ன? அவங்க சொல்லு சுந்தரி, சொல்லு. பேரு சுந்தரி, சுந்தரி, சுந்தரி. மேடம், இந்த பொண்ணு செத்துட்டா மேடம். லாக்அப் டெத் மேடம். யோ, நீ எல்லாம் எப்படியா போலீஸ் ஆன? அவ உயிரோட தான் இருக்கா. நான் அவளுக்கு கொடுத்தது மயக்க மருந்து தான். இன்னும் கொஞ்ச நேரத்துல கண் முழிச்சிருவா. அப்பாடி. தான் கிட்ட இருந்தது தன்னோட குழந்தை தானே தெரியாம அபி இத்தனை நாளா இருந்திருக்காங்க. ச்சே, அபி பாவம். அவங்களுக்கு உடனே போன் பண்ணி சொல்லணும். என்ன அபி போனே எடுக்க மாட்டேங்கிறாங்க? இன்னும் இங்க இருக்க வேண்டியது இல்ல, குழந்தைய தேடி பாப்போம். கான்ஸ்டபிள், நான் வெளியில போயிட்டு வரேன். அது வரைக்கும் இவள பத்திரமா பாத்துக்கோங்க. சரிங்க மேடம். சரியா? ஓகே மேடம். நான் விட்ட சவால் படி நீ பைத்தியமா தெருவுல நிப்படி, நான் நிக்க வைப்பேன். மேடம், சொன்னா கேளுங்க, போகாதீங்க. நில்லுங்க. சொன்னா கேளுங்க, போகாதீங்க. மேடம். பாப்பா, பாப்பா. மேடம், போகாதீங்க. சொன்னா கேளுங்க மேடம், நில்லுங்க. என் உசிரே போனாலும் பரவாயில்ல, என் பாப்பாவை காப்பாத்தாம நான் விட மாட்டேன்.
பாப்பா பாப்பா பாப்பாவை விட்டுரு. ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய. அக்கா, என் பாப்பாவை காப்பாத்தி கொடுக்கா. ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய. அக்கா, ஓம் நம சிவாய, 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 ஓம் நம சிவாய. நான் இவ்வளவு சொல்லியும் அந்த இயற்கையின் நீதிதான் முக்கியம்னு அந்த குழந்தைய காப்பாத்த மாட்டேன்னா அதுக்கு அப்புறமும் நான் இருக்கிறதுல அர்த்தமே இல்ல. என்ன விட்டு என் ஆன்மா வெளியேறட்டும், என் ஆன்மா வெளியேறட்டும், வெளியேறட்டும். என் குண்டலினியை எழுப்பி அதை 7 சக்கரத்தையும் தாண்டி வெளியேற்றுகிறேன். நீ பண்றது உனக்கே நியாயமா இருக்கா? அஸ்தம காலத்துல சாமிக்கு சக்தி இருக்காதுன்னு நீங்க எல்லாம் அமைதியா இருந்தா உங்களையே நம்பி இருக்கிற நாங்கெல்லாம் என்ன பண்றது? அநீதியோட ஆதிக்கம் அதிகமாகிட்டே போகுது. ஒரு பச்சை புள்ள உயிருக்கு போராடிட்டு இருக்கு. இதெல்லாம் பாத்துக்கிட்டு உங்களால எப்படி சும்மா இருக்க முடியுது? ஈசனும் இயற்கையும் ஒண்ணுதான்னு எல்லாரும் சொல்றாங்க. இயற்கையின் நீதிங்கிறது உன்னோட நீதி தானே. நல்லவங்க நல்லா இருக்க, ஒரு கை குழந்தை உயிரை காப்பாத்த நீ உன் நீதியை மீறினாதான் என்ன? சஞ்சீவ்க்கு ஃபோன் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணலாம். சொல்லுங்க ஜான்சி மேடம். சஞ்சீவ், இப்போ நீங்க எங்க இருக்கீங்க? அது பாப்பாவை தேடி போயிட்டு இருக்கேன் மேடம். அப்படியா? இப்ப சொல்லலாமா வேண்டாமா? அவன் வர குழந்தைய தூக்கிட்டு போயிட்டானே. சஞ்சீவ், இங்க ஒரு ப்ராப்ளம். ப்ராப்ளம் என்னாச்சு மேடம்? அது வந்து அபி. அபி? ஜான்சி மேடம், அபிக்கு என்னாச்சு? அது வந்து அபிக்கு. எதுக்கு தயங்குறீங்க மேடம்? நீங்க தயங்கும் போது எனக்கு பயமா இருக்கு. அபிக்கு என்ன ப்ராப்ளம்? அபி பாப்பாவை தேடி போகும்போது. இப்ப எப்படி சொல்றது? ஐயோ மேடம், சொல்லுங்க மேடம். அபி குழந்தைய கிட்னாப் பண்ணவன பாத்துட்டாங்க. அப்போ அப்போ குழந்தைய கிட்னாப் பண்ணவனுக்கும் அபிக்கும் சண்டை வந்திருக்கு. அதுல அவன் அபிய அடிச்சதுல. அபி அடிச்சிட்டாங்களா? ஹலோ, என்ன மேடம் சொல்றீங்க? ஹலோ சஞ்சீவ். ஹலோ ஹலோ, என்ன கட் ஆயிடுச்சு? ஹலோ சார், என்னாச்சு சார்? போன் கட் ஆயிடுச்சுங்க.
போன் போக மாட்டேங்குது. ஒருவேளை நான் கால் பண்ணும்போது சஞ்சீவும் கால் பண்றதால போகலையோ? சரி, சஞ்சீவ் கால் பண்றாரான்னு பார்க்கலாம். என்னாச்சு சார்? ஏன் இப்ப டென்ஷனா இருக்கீங்க? பாப்பாவை தூக்கிட்டு போனவங்க என் பொண்டாட்டி அடிச்சிட்டாங்க. என் பொண்டாட்டி மேலையா கை வைக்கிறா? நீ மட்டும் என் கையில கிடைச்ச இப்ப என்ன பண்றது? ஜான்சி மேடம், நான் உங்களுக்கு ரொம்ப நேரமா போன் ட்ரை பண்ணிட்டே இருக்கேன். போன் போவே மாட்டேது. அபிக்கு என்னாச்சு? சஞ்சீவ், அது வந்து குழந்தைய கிட்னாப் பண்ணவன் அபிய அடிச்சதுல அபிக்கு பலமா தலையில அடிபட்டிருக்கு. அதுல அபி பேச்சு மூச்சு இல்லாம இருக்காங்க. நான் தான் அவங்கள ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு வந்திருக்கேன். என்ன அபி, உனக்கு இப்படி ஆயிடுச்சு? நீ ஏன் தனியா போன? ஒரு போன் பண்ணிருந்தா நான் வந்திருப்பேன்ல. என்ன அபி? சஞ்சீவ், இப்ப அபிக்கு எப்படி இருக்கு மேடம்? டாக்டர் என்ன சொன்னாங்க? டாக்டர் செக் பண்ணிட்டு இருக்காரு. மேடம், என் அபிக்கு ஒன்னும் ஆகாது. அவ ஒரு சூப்பர் உமன். நான், அபி, பாப்பா எல்லாரும் ஒன்னா சந்தோஷமா 100 வருஷம் வாழ்வோம். அதை நீங்க எல்லாரும் பாப்பீங்க மேடம். அப்புறம் சஞ்சீவன் நான் ஒரு இடத்துல பாத்துட்டேன். இப்ப அபிக்கு எப்படி இருக்கு மேடம்? டாக்டர் என்ன சொன்னாங்க? மந்திரவாதி அனுப்பின ஏவல் அபியை அடிச்சு தலைய உடைச்சிருச்சு. அபி மண்டை உடைஞ்சி நிறைய பிளட் லாஸ் ஆயிருக்கு. அபியை காப்பாத்துறது ரொம்ப கஷ்டம்தான் போல. அம்மா, கன்ஃபார்மா? ஆமா ஸ்ரீஜா. இந்த நியூஸ கேட்கும் போது எனக்கு அப்படியே வானத்துல பறக்கிற மாதிரி இருக்குமா? மந்திரவாதி அனுப்பின ஏவல் இந்நேரம் அபி குழந்தைய மந்திரவாதி கிட்ட கொண்டு போய் சேர்த்திருக்கோம். அந்த மந்திரவாதி கண்டிப்பா அபி குழந்தைய கொன்னுடுவாரு. தாயும் சேயும் ஒன்னா மேல போறாங்க. போகட்டும் போகட்டும், என் ஜென்ம எதிரி வம்சமே இல்லாம அழிஞ்சு போகட்டும். அம்மா, நீ எனக்கு ஒரு குட் நியூஸ் சொன்னல, நானும் உனக்கு ஒரு குட் நியூஸ் சொல்லட்டுமா? நீ குட் நியூஸ் சொல்ல போறியா? என்ன ஸ்ரீஜா? அம்மா, நான் ஜெயிலுக்கு போகும்போது சந்தோஷ், அத்தை, மாமான்னு எல்லாருமே சந்தோஷப்பட்டாங்கல்ல. அவங்கள வீட்டை விட்டு விரட்டி அடிக்கிறதுக்கு நான் ஒரு பிளான் வச்சிருக்கேன். ஏய், என்னடி 4 பேரையும் வீட்டை விட்டு விரட்டி அடிக்க போறியா? அது எப்படி? அதான் அந்த ருத்ராவை வச்சு கொடுப்பாரு. அத வச்சு ஈஸியா அந்த அபி குடும்பத்தை வீட்டை விட்டு வெளியே அனுப்பி நடு தெருவுக்கு கொண்டு வந்துடலாம். இதையே நீ காரணமா வச்சு அந்த அபியை நீ மிரட்டி வர்மா கம்பெனில இருந்து வெளியே எடுத்துடலாம். புரிஞ்சது, நான் பாத்துக்கிறேன். செம்ம ஸ்ரீஜா, கலக்கிட்ட. ஆமா, இன்னைக்கு வக்கீலு, ஷர்மா எல்லாருமே நம்ம வீட்டுக்கு போய் சந்தோஷ் மாமா கிட்ட எல்லாம் கோர்ட்டோட சம்மனை காட்டி விஷயத்த சொல்லி நாளைக்கு காலையில வீட்டை காலி பண்ணணும்னு சொல்லுவாங்க. எப்படியோ நாம ஆசைப்பட்ட மாதிரி என் அண்ணனோட வீடு, அவங்க சொத்து எல்லாம் நம்ம கைக்கு கிடைக்க போகுது. ஆமாமா, நான் ஜெயிக்க போறேன். அப்போ என் அண்ணன் வீட்டு பக்கம் போக வேணாம்ல நானு? போமா, நீ போனாதானே அங்க என்ன நடக்குதுன்னு எனக்கு தெரியும். அதோட உன் மேல சந்தேகமும் வராது. நீ சொன்னது கரெக்ட் ஸ்ரீஜா. சரி, நான் போறேன். சரி ஸ்ரீஜா, நான் போன் வச்சிடுறேன். அந்த ஆட்டோ சீக்கிரம் ஃபாலோ பண்ணுங்க. பேசாம இருமா, நான் கரெக்டா தானே போயிட்டு இருக்கேன்.
தான் சொந்த குடும்பத்தையே அழகி நினைக்கிற கிரிமினல் நீ உனக்கு போய் நான் ஆட்டோ ஓட்டிட்டு இருக்கேன் பாரு. போறேன் இருமா. ஏதாவது சொல்லிட்டு வந்த பாதி வழியில இறக்கி விட்டுருவேன். செஞ்சாலும் செய்வான். ஏப்பா நான் எதுவும் சொல்லல, நீ ஃபாலோ பண்ணு. அப்போ ஆசிரமத்துல இருந்தது உன் பாப்பா தானா? ஆமா. இவ்வளவு நாளா அபி தாம் பெத்த குழந்தைய இன்னொருத்தி குழந்தை நினைச்சு பாத்துக்கிட்டாளா? அபி ரொம்ப பாவண்டா. எந்த தாய்க்கும் அபியோட நிலைமை வரக்கூடாது. சரி, அபிக்கு இப்போ இந்த உண்மை தெரியுமா? தெரியுமான்னு தெரியல. நானும் அபியும் என் பாப்பாவோட ஒண்ணு சேர நேரம் பார்த்து அந்த ராஸ்கல் என் பாப்பாவை தூக்கிட்டு போயிட்டான். அதுவும் அபிக்கு ரத்தம் வர மாதிரி அடிச்சு போட்டேன். அதை நினைக்கும் போது அப்படி ரத்தம் கொதிக்குது. ശിഷ്യ അണു அந்த சஞ்சீவ் உடம்புல இறங்கி ഇവിടെ வரணும். എന്റെ ശരീരത്തില് എന്റെ ജീവൻ ഇല്ലാത്ത കാരണത്താൽ ആ അണുവാൽ എന്നെ ഒന്നും ചെയ്യാൻ പറ്റില്ല. അതിനാല് ആ അണു ഉന്നെ കൊല്ലാൻ മുയற்சிക്കും. പക്ഷേ പേടിക്കണ്ട. ഓം കാളി നീലി സുനി ഓം ശ്രീ அபி தான் புள்ளன்னு தெரியாம இவ்வளவு நாளா அவ புள்ளையதான் வளர்த்திருக்காளா? ஆமாமா. ஐயோ என்ன கொடுமை இது. பெத்த புள்ள யாருன்னு ஒரு தாய்க்கு தெரியாம இருக்கிறதே பெரிய கொடுமை. அதுலயும் அந்த புள்ள தான் கூடவே இருந்து இல்லாம இருக்கிறது அதை விட பெரிய கொடுமைங்க. ஐயோ, அவளுக்கு இந்த மாதிரி நிலைமை வரவே கூடாது. அவளுக்கு மட்டும் இல்ல, யாருக்கும் இந்த மாதிரி நிலைமை வரக்கூடாது. அபி தாயும் பிள்ளையும் ஒண்ணு சேர்ற நேரத்துல எவனா ஒருத்த வந்து அபிய அடிச்சு போட்டு அவன் குழந்தைய தூக்கிட்டு போயிருக்கான். இது நினைக்கும் போது என் நெஞ்செல்லாம் பதறுதுங்க. கடவுளே, என்ன கொடுமை இதெல்லாம். அபி தலையில பலமா அடிபட்டதுல பிரெயின் வெயின்ஸ் நல்லா டேமேஜ் ஆகியிருக்கு மேடம். ஸ்கேன் பண்ணி பார்த்ததுல ஒரு வெயின்ஸ்ல பிளட் கிளாட் ஆயிருக்கு மேடம். அதை அப்படியே விட்டா அபியை காப்பாற்ற முடியாது. உடனே ஆபரேஷன் பண்ணி ஆகணும். பண்ணிடுங்க டாக்டர். ஆபரேஷன் பண்ணி அபியை எப்படியாவது காப்பாத்திடுங்க. பண்ணிடலாம். ஆபரேஷன் பண்ணா கூட அபி பிழைக்கிறதுக்கான சான்ஸ் 20% தான் இருக்கு மேடம். டாக்டர் என்ன சொல்றீங்க? பயப்படாதீங்க மேடம், எல்லாம் நல்லதே நடக்கும்னு நம்புங்க. நமக்கு இப்ப வேற வழி இல்லை. டாக்டர் சொல்லுங்கம்மா. அபி ரிலேஷன்ல எப்போ வருவாங்க? என்னாச்சு? என்ன விஷயம்? அது ஆபரேஷன் பண்றதுக்கு முன்னாடி அவங்ககிட்ட ஒரு சைன் வாங்கணும், அதனாலதான். அபி ரிலேஷன்ல எப்போ வருவாங்கன்னு தெரியல. வேணும்னா
நான் சைன் பண்றேன் டாக்டர். நீங்களும் பண்ணலாம் மேடம். இங்க பண்ணுங்க.